மடுமாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வந்தனங்கள். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நின்று கொண்டிருப்பது நம்முடைய மன்னார் மறை மாவட்டத்தின் பல்வேறு கர்த்தர் திருத்தலங்களில் மிக முக்கியமானதும் பல ஆண்டுகால ஆன்மீக அனுபவம் கொண்ட கல்வாரி கோமரசன்குளம் திருத்தலமாகும். தவக்காலம் என்றாலே நம்முடைய மன்னார் மறை மாவட்டத்தினுடைய பல்வேறு பங்குகளில் இருந்து பல பக்தர்கள் இந்த கல்வாரி திருத்தலத்திற்கு பாத யாத்ரீகர்களாக திருப்பயணிகளாக வருகை தந்து இறைமகன் கிறிஸ்துவினுடைய பாடுகளை சிந்தித்து தியானித்து இந்த திருத்தலத்தில் ஒரு உண்மையான கல்வாரி அனுபவம் பெற்று செல்லுகிறார்கள். இந்த 2025 ஆண்டு எதிர்வருகின்ற 28ஆம் திகதி, அதாவது தவக்காலத்தின் 4வது வெள்ளிக்கிழமை இந்த திருத்தலத்தினுடைய பெருவிழா நாளாக இருக்கிறது. வருடந்தோறும் புதன்கிழமை ஆரம்பமாகி வெள்ளிக்கிழமை இந்த திருத்தலத்திலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி திருப்பலி ஒப்பு கொடுத்து இந்த திருத்தலத்தினுடைய பெருவிழா அனுஷ்டிக்கப்படுகிறது. இம்முறையும் எதிர்வருகின்ற 26ஆம் திகதி புதன்கிழமை காலையிலே புனித செபஸ்தியார் பேராலயத்திலே இருந்து பாத யாத்திரை பயணம் ஆரம்பித்து இந்த கல்வாரி திருத்தல பெருவிழா அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருத்தலத்தில் இருந்து உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நிறைந்த இறைவனின் நாமத்திலே வாழ்த்துக்கள் கூறி நிற்கிறோம். கல்வாரி திருத்தலம் என்பது கவலைக்குரிய ஒரு திருத்தலம் அல்ல. பல வேளைகளிலே கல்வாரி என்ற உடனே நம்முடைய அறியாமலேயே நம்முடைய கண்கள் குளமாகின்றன, நம்முடைய மனங்கள் சஞ்சலம் அடைகின்றன. காரணம், கல்வாரி என்றால் அது ஒரு கொலைக்களம். கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவை கொலை செய்த ஒரு குன்று கல்வாரி என்கின்ற ஒரு சிந்தனை நம்மை அறியாமலேயே ஒட்டி கொள்ளுகிறது. ஆனால் கிறிஸ்துவை பிரியமானவர்களே, உண்மையில் கல்வாரி என்பது நம்முடைய வாழ்வின் கவலைகளை தீர்க்கின்ற ஒரு குன்று, நம்முடைய வாழ்வின் சஞ்சலங்களை அகற்றுகின்ற ஒரு மலை அனுபவம், நம்முடைய வாழ்வின் துன்பங்கள் துயரங்கள் கரைந்து ஓடுகின்ற ஒரு பாவ மன்னிப்பின் புண்ணிய ஸ்தலம். எப்படி என்றால், இந்த கல்வாரி குன்றிலே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்குகிற பொழுது அவர் வசனித்த 7 இறை வார்த்தைகள் நாளுடைய நம்முடைய சிந்தனைக்காக இருக்கின்றன. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த மலையில் தான் கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு மாபெரும் தாகத்தை, அன்பு தாகத்தை அனுபவித்தார். இதே மலையில் தான் ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு பேருதவியாக, ஒரு மோட்சத்தை நோக்கிய பயணத்திலே நம்மோடு உடன் பயணிக்கின்றவளாக அன்னி மரியாவை நம்முடைய தாயாக தாரை வார்த்து தந்தார். இந்த மலையில் தான் கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்து பரம பிதாவிடம் பரிந்துரை செய்து நமக்காக பாவ மன்னிப்பை பெற்று தந்தார். இந்த மலையில் தான் கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, வலது பக்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கள்வனை பார்த்து, இன்றே நீ வான்வீட்டில் இருப்பாய் என்று எனக்கும் உங்களுக்கும் பிரதிநிதியாக இருந்த அந்த கள்வனூடாக நம் எல்லோருக்குமே பரகதியை பரிசாக கொடுத்தார். ஆகவே கல்வாரி என்பது கவலையினுடைய ஒரு மலையல்ல, அது சந்தோஷத்தின், சாந்தியின், அமைதியின், பாவ மன்னிப்பின் ஒரு மலையாக இருக்கிறது. என்று சொன்னால் கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த மலை அனுபவத்திற்கு நாம் பாத யாத்திரிகர்களாகவும் சரி அல்லது திருப்பயணிகளாகவும் சரி வருகை தருகிற பொழுது நம்முடைய நெஞ்சங்களிலே நாம் சுமந்து வருகின்ற துன்பங்கள் கரைந்து விடுகின்றன. நம்முடைய குடும்பங்களிலே புரையோடி போய் இருக்கின்ற தீராத நோய்கள், வாழ்வின் கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகின்றன. இந்த மலை அனுபவம் நமக்கு கிடைக்கிற பொழுது கிறிஸ்துவ பிரியமானவர்களே, கிறிஸ்து தாமே நம்முடைய துன்பங்களை தன்னுடைய முள்முடியாக தன்னுடைய சிரசிலே சுமந்து, கிறிஸ்து தாமே நம்முடைய வாழ்வின் துன்பங்களை தம்முடைய உடலிலே தாங்கி நமக்கு மீட்பை, அமைதியை, சந்தோஷத்தை பெற்றுத்தருகிற ஒரு மலையாக இந்த கல்வாரி மலை இருக்கிறது. அது கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நாம் பயணப்படுகிற பொழுது
இம்முறை இந்த கல்வாரிக்கு பயணப்படுவோம். கல்வாரி அனுபவம் நம்மை திடப்படுத்தட்டும். வாழ்வின் துன்பங்கள் சவால்கள் நம்மை அலைக்கழிக்கிற பொழுது யாரிடம் செல்வோம் இறைவா என்று சொல்லி பல்வேறு விதமான அனுபவங்களுக்குள்ளாய் நாம் கடந்து போகிற பொழுது இந்த கல்வாரி மலை அனுபவம் நம்மை திடப்படுத்தட்டும், நம்மை வலுப்படுத்தட்டும், நம்முடைய மனதை இறைவன் பால் ஈர்த்து கொள்ளட்டும். ஆகவே கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்கின்ற ஆண்டவர் இயேசுவின் அறைகூவல் உங்களுடைய செவிப்புரைகளை துளைக்கட்டும். ஆகவே ஒரு மனமாற்ற சிந்தனையோடு ஒரு வாழ்வு மாற்ற அனுபவத்தை பெறுவதற்காக, வாழ்வில் பிணிகள் நீங்கி, வாழ்வின் துன்பங்கள் அகன்று, வாழ்வின் கட்டுக்கள் அவிழ்ந்து நம்முடைய வாழ்க்கை ஒரு புதுப்பித்தல் அனுபவமாக மாற இந்த கல்வாரி நோக்கி புறப்படுவோம். கல்வாரி கொடுக்கின்ற அமைதியும் அன்பும் என்றும் உங்களுடைய இதயங்களில் தங்குவதாக. களிப்பூட்டுகின்ற கல்வாரியிலே நானும் நீங்களும் இரண்டர கலந்து கிறிஸ்து பெருமான் நமக்காக கொடுக்கிற வாழ்வின் இரட்சணியத்தை பெற்று அனுபவிப்போம். ஆமென்.